இஸ்லாம் பெண்களை பர்தா அணிய சொல்லி கட்டாயப்படுத்துகிறதா? இந்த கேள்விக்கான பதில் சகோதரி நௌரூஸ் அவர்கள் பதில் அளிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் ஃபர்தா அணிய சொல்லி பெண்களை கட்டாயப்படுத்துகிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது இன்றைக்கி எல்லா பெண்களும் சகஜமான உடை அணிந்து அவர்கள் தங்களுடைய வேலைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சகோதரி கேட்குறாங்க. இது எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்தான். இந்த கேள்வியை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்மளை நோக்கி இப்படி வரக்கூடிய கேள்விக்கு நம்ம எளிமையாக அவர்களுக்கு பதில் சொல்ல முடியும். முதல்ல இஸ்லாம் இந்த ஃபர்தா சம்பந்தமாக என்ன சட்டம் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண், இஸ்லாமிய பெண் என்பவள் இரத்த பந்தங்களாக இருக்கக்கூடிய ஆண்களிடம், அதாவது தன்னுடைய அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, தாய்மாமன், தந்தை, இவர்களுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க என்ன செய்யலான்னு சொன்னால் தன்னுடைய இயல்பான ஆடையோடு அவங்க இருந்துக்கலாம். இவர்கள் அல்லாமல் மற்ற ஆண்கள், முஸ்லிமான ஆண்கள் மட்டுமல்ல, எந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்னாடி முகம், கையை தவிர அனைத்தையும் மறைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதுதான் ஹிஜாப் சம்பந்தப்பட்ட இஸ்லாம் கூறக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டம் ஒரு பர்டிகுலரான கருப்பு நிற ஆடை அணிஞ்சு தான் இந்த இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நாம் உடுத்தக்கூடிய ஆடையே லூஸான முறையில் நம்முடைய உடல் உறுப்புகள் வெளியில் தெரியாத வண்ணம் நம்முடைய ஆடையை போட்டுக்கிட்டு நம்முடைய தேவைகளுக்கு நாம் வெளியில் செல்லலாம், நம்முடைய வேலைகளுக்காக போகலாம், நம்முடைய எந்த துறைகளுக்கு வேண்டுமானாலும் நாம் இந்த மாதிரி ஒரு ஆடை அணிந்து செல்வதற்கு இஸ்லாம் தடை விதிக்கலை. சிலர் விளங்காமல் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் முகத்தை மூடிக்கிட்டு போகிறாங்க. இந்த ஒரு செயலை நபிகள் நாயகம் அவர்களோ இஸ்லாமோ இதை காட்டி தரல. சரி, நம்ம ஃபஸ்ட்டு இஸ்லாம் இந்த ஆடை சம்மந்தமாக என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிட்டோம். இப்போ இந்த ஆடையை அணிகிறதுனால முகம், கையை தெரிந்து ஒரு பெண் வெளியில் வர்றதுனால அந்த பெண்ணுக்கு நன்மை ஏற்படுதா, தீமை ஏற்படுதா, நல்லதா, கெட்டதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு நன்மை தான் ஏற்படுது. ஹிஜாப் ஹிஜாபினுடைய உரிமை என்ன, கட்டுப்பாடு என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு அரசு பள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் விரும்பியவர்கள் போய் அந்த அரசு பள்ளியில் சேர்ந்துக்கலாம். அந்த பள்ளியில் சேர்ந்ததுக்கப்புறம் நான் என்னுடைய விருப்பத்துக்கு தான் அந்த பள்ளிக்கு வருவேன், நான் விரும்பிய ஆடையை தான் அணிவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். அந்த பள்ளி தரக்கூடிய சீருடையை நம்ம அணிஞ்சுக்குவோம், அப்படி தானே? இன்னும் அந்த பள்ளி போடக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கட்டுப்படுவோம். இப்படி அந்த பள்ளி ஒரு சட்டத்திட்டத்தை போடுறதுனால என்னுடைய உரிமையை இந்த பள்ளிக்கூடம் பறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இதை போல தான் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா பெண்களுக்கு ஹிஜாப் என்ற இந்த ஒரு உரிமையை என்ன செய்யுது, அவங்களுக்கு கொடுக்குது. இதன் மூலமாக அவங்களுடைய உரிமை பறிக்கப்படலை. அவங்களுடைய கற்பையும் அவர்களுடைய பாதுகாப்பு தன்மையையும் தான் இஸ்லாம் உறுதிப்படுத்துது. இப்போ ஒரு பெண் முகமும் கையையும் காட்டிக்கொண்டு வெளியில் செல்றதுனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு பெண், ஒரு ஆண் எட்ட முடியாத உயரத்திற்கு கூட ஒரு பெண் இப்படிப்பட்ட ஆடையை அணிந்து ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அது மருத்துவத்துறையாக இருக்கட்டும், பொறியியல் துறையாக இருக்கட்டும், ஆய்வாளர்களாக இருக்கட்டும், எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் பெண் முன்னோடிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் முன்னேறி செல்வதற்கு இந்த ஆடை ஒரு தடையாகவே இல்லை. இதை நாம் நிதர்சனமான உண்மைகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய ஆடை முறை எப்படி இருந்துச்சு? அவர்கள் தங்களை முழுவதுமாக மறைத்து கொண்டு அவர்கள் சில நேரங்களில் தன்னுடைய தலைகளில் முக்காடிட்டு கூட வருவார்கள். அப்படி வருவதினால் அந்த ஆடை அவர்களுடைய குடியரசுத் தலைவி பதவிக்கு ஏதாவது பங்கம் விளைவித்ததா? இல்லை. இன்னும் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய ஆடை முறையை எடுத்து பாருங்க. அவங்களுடைய ஆடை முறை அவர்களை முழுவதுமாக மறைத்து தான் இருந்தார்கள். அப்படி இருந்த காரணத்தினால் அவர்களுடைய ஆடை முதலமைச்சர் பதவிக்கு ஏதாவது தடையாக இருந்ததா? அப்ப ஆடை என்பது ஒரு பெண்ணுக்கு தடையல்ல. முன்னேறி செல்வதற்கு இந்த ஆடை ஒரு தடைக்கல்லாக இல்லைங்கிறது நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்ளுது. இஸ்லாம்
ஒரு பெண்ணை வந்து எப்படி சொல்லுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண் படைக்கப்பட்ட விதத்தை பாருங்க. ஒரு ஆண் கவரக்கூடிய விதத்தில் தான் ஒரு பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள். ஒரு ஆணினுடைய பார்வைக்கும் ஒரு பெண்ணினுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு ஆண் அரைகுறை ஆடையுடன் சென்றால் எந்த ஒரு பெண்ணும் அவளை திரும்பி பார்க்க மாட்டார்கள். ஆனால் ஒரு பெண் அரைகுறை ஆடையுடன் செல்லும் போது அந்த ஆண் என்பவன் திரும்பி பார்க்கக்கூடிய நிலையில்தான் அந்த சூழ்நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஒரு பெண் தன்னை மறைத்து கொண்டு செல்வதில் எந்த விதத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விடுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், இல்லை தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், எப்படி ஒரு பெண்ணை காமிக்குது? ஒரு சிறு விளம்பரத்தை எடுத்து பாருங்களேன். அந்த விளம்பரத்தில் கூட ஒரு அற்பமான ஒரு விஷயத்திற்கு கூட ஒரு பெண் அரைகுறை ஆடையுடன் காண்பிக்கப்படுகிறாள். சினிமாவை எடுத்து பாருங்க. ஆண் முழுவதுமாக மறைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு பெண் என்பவளை அரைகுறையாக காண்பித்து அவர்கள் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு அவல நிலை. இப்படி எங்கு பார்த்தாலும் பெண்களை ஒரு காட்சி பொருளாகவும் ஒரு கவர்ச்சி பொருளாகவுமே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆடை இல்லாத ஒரு ஊரில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் ஆடை அணிஞ்சிட்டு போனால் அந்த மக்கள் எல்லாம் எப்படி அவங்கள விமர்சனம் பண்ணுவாங்க? அந்த பொது புத்தி சொல்லும், ஆடை இல்லாமல் போகிறவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும். ஆனால் உண்மையாகவே நம்முடைய அறிவு சிந்தித்து பார்த்தா ஆடையுடன் போடுறது தான் சரியானது அப்படிங்கிறது நம்முடைய அறிவு சொல்லும். அப்போ ஆடை குறைப்பு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேலை நாடுகளெல்லாம், பிரிட்டனில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்கன்னா, அங்கே அதிகமான பாலியல் குற்றச்சாட்டு, ஈவ் டீசிங் போன்ற நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறத ஒரு 1000 பெண்கள் இடத்துல கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. அதில் 57% பெண்கள் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம், இந்த குற்றங்கள் எல்லாம் நடப்பதற்கு அதிக காரணம் பெண்களுடைய ஆடை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேலை நாடுகளில் நாகரிகத்துடைய உச்சியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கணக்கெடுப்பு. அந்த கணக்கெடுப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுடைய ஆடை முறை தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம சொன்னால் இஸ்லாம் அடிமைப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இஸ்லாம் ஒட்டுமொத்த பெண்களுக்கு பாதுகாப்பாக சொல்லுதுன்னு சொல்லி நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெண்களுடைய ஆடையை குறித்து பிற மத தலைவர்கள் இது சம்மந்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் தேவஸ்தானத்தில் எழுதியே வச்சிருக்கிறாங்க. கோயிலுக்குள் உள்ளே நுழையும் போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? டிஷர்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, லெகின்ஸு இது போன்ற இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் கோயிலுக்கு வணக்க வழிபாடு செய்ய வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த நிர்வாகம் வணக்க வழிபாட்டுக்கு போட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு. இதை எப்படி ஆடை அவங்கள அடிமைப்படுத்துது அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அடுத்து பாருங்க, நம்ம டெல்லியில் ஒரு பெரிய ஒரு கடந்த ஆண்டில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரி பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு அது பெரிய பரபரப்பு நிகழ்ச்சியாகவே இருந்துச்சு. எல்லாருமே பேசினாங்க, இதை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், பல கருத்துக்கள் சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில் இந்து மதத்தினுடைய மிக முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் மதுரை ஆதீனம் அவர்கள் என்ன சொன்னாங்க? இந்த பெண் இந்த நிலைக்கு ஆள்படுத்தப்பட்டதுக்கு காரணம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுடைய ஆடை தான். இவர்களும் இஸ்லாமிய பெண்கள் மாதிரி தங்களை மறைத்து கொண்டு வருவார்களே, ஆனால் இந்த பெண்கள் பாதுகாப்பாக வீட்டுக்கு செல்லலாம், இவங்க பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கருத்தை சொன்னவங்க இஸ்லாமியர்களா? இல்லை. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீர்வை எடுத்து பிற மத தலைவர்களாக இருந்தாலும் அதை அவங்க சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகுது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னாள் நடிகை முஸ்லீமாக இருக்கிறாங்க, மோனிகா என்று சொல்லக்கூடிய ரஹீமா. இவங்க அவங்க சொல்கிறாங்க, நான் நடிகையாக இருக்கும்போது வெளியில் போகும்போது நான் பலருடைய கெட்ட பார்வைக்கும் அவர்களுடைய இன்னல்களுக்கும் நான் ஆளானேன். ஆனால் நான் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அந்த புர்காவை அணிந்து கொண்டு நான் வெளியில் செல்லும்போது ஒரு பாதுகாப்பையும் ஒரு வித தைரியமும் எனக்கு வருகிறது. இந்த புர்கா என்னை ரொம்ப கவர்ந்து இழுத்துருச்சு, அதனால் நான் இஸ்லாத்தினால் கவரப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிற மதத்தில் உள்ளவங்களும் இஸ்லாத்தினால் கவரப்பட்டு வர்றவங்களும் சொல்லக்கூடியது, முகம் கையை தெரிகிற மாதிரி மற்ற உறுப்புகளை மறைத்து கொண்டு நாம் வெளியில் செல்வது
கண்டிப்பாக நம்மை அடிமைப்படுத்துவதாக இல்லை, அது நம்முடைய எல்லா துறைகளுக்கும் முன்னேற்றம் செலுத்துவதாகத்தான் இருக்கிறது என்பது இந்த கேள்விக்கான பதிலாக நம்ம சொல்லிக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்